வணக்கம். உழவுக்கும் உணவுக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சிக்கன் கறியும் சிக்கன் வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெறும் குழம்பு மட்டுமா? இது கூட நல்லா கறி வறுவல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த குழம்புலேருந்து கறி எடுத்து எப்படி வறுவல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, கடுகு, சீரகம், மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி, உப்பு. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரெசிபி நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் இதை சூப்பர் ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொன்னேன் நான். ஸோ இப்போ குக்கரை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நம்ம கடுகு, சீரகம் போட்டுக்குங்க. கடுகும் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உரிச்சு வச்சுக்கிற பூண்டும் இஞ்சியும் போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு வதங்கி அதோட பச்சை வாடை கொஞ்சமாக போகிறப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். இதில் நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா கறி இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கருவேப்பிள்ளை, தக்காளி, நம்ம மல்லி எடுத்து வச்சுக்கிற மல்லியோட தண்டு மட்டும் ஆட் பண்ணுங்கள். இதை மூணையும் சேர்த்து கொஞ்சமாக வதக்குங்க. நான் இதில் கருவேப்பிலை முன்னாடியே ஆட் பண்ணல. ஏன்னா கருவேப்பிலை முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா ஆயிலில் நல்லா வதங்கி அதோட வாசனை இருக்காது. அதனால் நான் கருவேப்பிலையை லேட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி லைட்டாக வதங்கினா போதும். இப்போது நம்ம முன்னாடியே சொன்ன அரைச்ச வீட்டு மிளகாய் பொடியை யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நீங்கள் அதை வீட்டில் அம்மாட்ட கேட்டிங்கனாவே நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க. மிளகாய் பொடி சேர்த்துனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைக்கிறதுக்கு இது ரொம்ப சூடாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வைங்க. இது ஆறுறதுக்குள்ளே நம்ம சிக்கனை ரெடி பண்ணலாம். இப்போது சிக்கனுக்கு அதே குக்கர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டு எப்போதும் பண்ணுறது போல் கடுகு, சீரகம் போட்டு பொரிய விடுங்க. கடுகு, சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய்க்கு அப்புறம் கருவேப்பிள்ளை, இது 4 சேர்த்து வதக்குங்க. இதில் கருவேப்பிள்ளை சிக்கனோட சேர்ந்து குக்காரனால நான் முன்னாடியே ஆட் பண்ணிட்டேன். அடுத்ததாக சிக்கனை ஆட் பண்ணி வதக்குங்க. நான் சிக்கனில் ஆல்ரெடி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் சிக்கன் எல்லோ கலரில் இருக்குது. இப்போது சிக்கனை ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கிக்கிட்டே இருங்க. மேலே லைட்டாக குக் ஆகி அடிப்பிடிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும். நீங்கள் வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேணாம். இப்போது மஞ்சத்தூள், உப்பு ரெண்டும் ஆட் பண்ணுங்கள். மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கிறப்போ சிக்கனில் இருந்து வாட்டர் வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்படியே கண்டினியூஸாக வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் சிக்கனில் இருக்கிற எல்லா வாட்டரும் வெளியில் கறி தனித்தனியாக திரண்டு நிற்கும். குக்கரில் பண்ணுறமே கறி எப்படி டேஸ்ட்டாக இருக்குமா இல்லையான்னு கவலைப்படாதீங்க. குக்கரில் பண்ணாலும் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக வதக்கி பண்ணுற அளவுக்கு என்ன டேஸ்ட் வருமோ அதை விட பெட்டர் டேஸ்ட் இதில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து அதில் இருக்கிற வாட்டர்லாம் ட்ரை ஆகிடுச்சு. சிக்கன் தனித்தனியாக திரண்டு நிற்குது. இப்போது ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுங்கள். 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுருங்க. பாதி அளவு சிக்கன் மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி அதிகமாக ஆட் பண்ணால் சிக்கன் வேகிறப்போ விசில் வர்றப்போ தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடும் குக்கர்லேருந்து. ஜஸ்ட் குக்கரில் 2 விசில் விட்டிங்கன்னா போதும், சிக்கன் நல்லா வெந்துடும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி குக்கரை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி மிக்சரை நல்லா ஃபைனாக அரைக்கணும். இப்போ அதை நான் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா அரைச்சி ரெடி பண்ணுறதுக்குள்ளே குக்கரோட விசில் அடங்கியிருக்கும். இப்போ அதை பார்க்கலாம். மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதே குக்கரை ஸ்டவ்வில் வச்சு சிக்கனில் இருக்கிற கொஞ்சம் வாட்டரோடு கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வர்றப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நார்மலாக வீட்டில் ஒரு பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கும் ஒரு வெஜிடபிள் குருமா வைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அந்த டைம் தான் அந்த சிக்கன் கறி வைக்கிறதுக்கும் எடுத்துக்கும். கிரேவியை திக்காகிறதுக்கு நீங்கள் தனியாக தேங்காயும் அரைச்சி ஊற்ற தேவையில்லை. ஏன்னா நம்ம வதக்கின மசாலாவை அரைச்சி ஊற்றுறனால அதுலேயே கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது உப்பு செக் பண்ணிக்கோங்க. கறி திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கறி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து திக்காக திரண்டு இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை போட்டு கறியை ஃபினிஷ் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு சிம்பிளான கறி ஒரு டைம் பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டைம் உங்களுக்கு ஹோட்டலுக்கு போகணுன்னு ஞாபகமே வராது. வீட்டிலையே கறி பண்ணி சாப்பிட்லான்னு தான் தோணும். இது ரைஸ், இட்லி, தோசை எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக நல்ல அக்கம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த சிக்கன் கறியிலேருந்து சிக்கன் எடுத்து எப்படி வறுவல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கறியை தனியாகவும் சிக்கனை தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறி வச்சுக்கோங்க. அப்புறமா கடுகு, சீரகம், வரமிளகாய் பொடி, உப்பு. வறுவலுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கடுகு, சீரகத்தை பொரிய விட்டு அதில் பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை இது 3 ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்குங்க. வறுவல்னாவே காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இதில் நம்ம வரமிளகாய் பொடி யூஸ் பண்ணுறோம்.
நார்மலாக குழம்புல இருக்கிற சிக்கனை விட அதை தனியாக எடுத்து வறுத்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கறியிலேருந்து எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இது கூட ஆட் பண்ணி வதக்கலாம். சிக்கன் நல்லா வதங்க தான் அந்த வறுவலோட ஃப்ளேவர் வெளியில் வரும். இப்போ சிக்கன் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப வரமிளகா பொடி ஆட் பண்ணி கண்டினியூஸாக குக் பண்ணலாம். வரமிளகா பொடி நல்லா கறி கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குழம்புலேருந்து ஒரு 2 கரண்டி குழம்ப வறுவல் கூட சேர்த்து கொதிக்க விடுங்க. இது கம்ப்ளீட் கிராமத்து ஸ்டைல் ரெசிபி. வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கறியில் காரம் கம்மியாக வச்சுக்கிட்டு வறுவலில் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு காரம் அதிகமாக வச்சுக்கிட்டா 2 பேரும் என்ஜாய் பண்ணலாம். நம்ம வறுவல் கூட ஆட் பண்ண குழம்பு ட்ரை ஆகிட்டே வருது. இப்போ ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை கொஞ்சம் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் கறியிலிருந்து அருமையான சுவையான சிக்கன் வறுவல் ரெடி. இந்த அருமையான கிராமத்து ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உழவுக்கும் உணவுக்கும் நன்றி.